என்னடா சென்னையில் மேலும் 130 ஏசி பேருந்துகளின் சேவையை முதல்வர் விஜய் தொடங்கி வைக்கிறார். போக்குவரத்து துறை தொடர்பான நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்றிருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 130 புதிய தாழ்தள மின்சார பேருந்துகளின் சேவையையும் முதல்வர் விஜய் தொடங்கி வைக்கிறார். சென்னையில் கூடுதலாக 130 ஏசி பேருந்துகள் வருகின்றன. அவற்றை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். போக்குவரத்து துறை அமைச்சர், தலைமை செயலாளர் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு ரூ. 234 அமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கம். இந்தியாவிலேயே தலைச்சிறந்த பொது போக்குவரத்து சேவையை வழங்கி வரும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு ரூ. 234.5 கோடி மதிப்பிலான 130 புதிய தாழ்தள குளிர்சாதன மின்சார பேருந்துகள் மற்றும் பிற தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு ரூ. 55.8 வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அரசு அதிகாரிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நேற்றைய தினம் சட்டமன்ற பேரவையில் விதி 110 கீழ் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து மகளிர் சகோதரிகளுக்கும் பயன்பெறும் வகையில் வெற்றி பயணம் என்ற மகத்தான திட்டத்தை அறிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் கோடான கோடி மகளிர் சார்பிலும் இத்துறையின் அமைச்சர் என்ற முறையிலும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டவுடன் தமிழகமே விழா கோலம் பூண்டுள்ளது என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் மாசு உமிழ்வதை குறைத்து பசுமை சென்னையை உருவாக்கும் நோக்கில் இனி வரும் காலங்களில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் புதிய பேருந்துகள் அனைத்தும் குளிர்சாதன மின்சார பேருந்துகளாக இயக்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த நிலையில் அதன் முன்னோடியாக இன்று 130 புதிய தாழ்தள குளிர்சாதன மின்சார பேருந்துகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது சென்னை மாநகர போக்குவரத்து சேவையை மேலும் நவீனமாகவும் பாதுகாப்பானதாகவும் வசதியானதாகவும் மாற்றும் ஒரு முக்கிய நிகழ்வாகும். இந்த சிறப்புமிக்க விழாவிற்கு வருகை புரிந்து 250 புதிய பேருந்துகளை இயக்க பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைக்க உள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போக்குவரத்து துறையின் சார்பில் மீண்டும் ஒருமுறை பணிவன்போடு வருக வருக என வரவேற்று இந்த புதிய பேருந்து சேவையை கொடி அசைத்து தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக் கொள்கிறேன். வாழ்க கழக தலைவர், வளர்க தமிழ். சார் பேடி வாங்க சார், போட்டோகிராஃபர் சார், பேடி வந்து எடுங்க சார். அப்படி பேடி சொல்லுங்க அவரா சார். பின்னாடி வாங்க சார், பின்னாடி வாங்கண்ணா. சார் சார் இந்தியாவில் நான் நடுங்க
புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்திருக்கிறார். அதில் 130 ஏசி பேருந்துகளும் அடக்கும். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்டப்படலாம். சந்தானம், வணக்கம். புதிய பேருந்துகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். எந்தெந்த வழித்தடங்கள்ல இந்த பேருந்துகள் இயக்கப்பட இருக்கு? கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், தமிழக அரசு சார்பாக கடந்த ஆட்சியிலே பார்த்தோன்னா 750 மின்சார பேருந்துகள், ஏசி பேருந்துகள் வாங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 650 பேருந்துகள் ஏற்கனவே கடந்த ஆட்சியில் வாங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது கூடுதலாக 234 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 130 புதிய தாழ்த்தள குளிர்சாதன மின்சார பேருந்துகளை முதலமைச்சர் விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று பார்த்தோன்னா இன்று 55 கோடியே 58 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சேலம், விழுப்புரம், மதுரை, கும்பகோணம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி உள்ளிட்ட தமிழ்நாடு போக்குவரத்து கழகங்களுடைய 120 புதிய பேருந்துகள் என ஒட்டுமொத்தமாக 250 பேருந்துகளை முதலமைச்சர் விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்து தற்போது அந்த மின்சார ஏசி பேருந்துல ஏறி சென்று அந்த மின்சார பேருந்தை முதலமைச்சர் பார்வையிட்டு வரக்கூடிய காட்சியில நம்ம பார்க்கிறோம். மின்சார பேருந்தை பார்வையிட்ட பின்பு ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் இந்த பேருந்துடைய வசதிகள் குறித்து முதலமைச்சர் விஜய் கேட்டிருந்தார். சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் உள்ளிட்ட 7 வழித்தடங்கள்ல மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஆலந்தூர் அதே போன்று பல்லவ நிலம் வழித்தடம் உள்ளிட்ட பணிமனைகள்ல இருந்து இந்த 130 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. விக்னேஷ், சந்தானம், ஏற்கனவே நேற்று முதலமைச்சர் கட்டணமில்லா பயணத்தை விரிவுபடுத்தி இருக்கிறாரு. இத போக்குவரத்து துறை எப்படி சீராக மேற்கொள்ள போகிறது? அது தொடர்பான போக்குவரத்து துறையோட திட்டம் என்ன? நிச்சயமா நம்ம பார்க்கிறோம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6000 கோடி ரூபாய் அரசுக்கு கூடுதலாக செலவு ஏற்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதனை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி அமைத்த முதல் மாதத்திலே முதலமைச்சர் விஜய் இந்த மகளிர் இலவச பேருந்து பயண திட்டத்தை விரிவாக்கம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே பார்த்தோன்னா மாநகர பேருந்துகள்ல மகளிருக்கு இலவசமாக பயணம் செய்யக்கூடிய நிலையில கூடுதலாக பேருந்துகள் இயக்கும் அனுமதி அளிக்கும் பட்சத்தில் குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக மாவட்டங்களுக்கு இடையிலான பேருந்து வசதிகள்ல இலவச பேருந்து அளிக்கும் பட்சத்தில் அதில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்புதான் இது தொடர்பாக விரிவான துறை ரீதியாக ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு எந்தெந்த பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் கூட ஒரு சில வாரங்கள்ல முழுமையாக எந்தெந்த பேருந்துகள் குறிப்பாக மாவட்டங்கள் பயணிக்கும் போது குளறுபடிகள் ஏற்படாம எந்தெந்த பேருந்துகள்ல மட்டும் மகளிர் இலவசமாக பயணிக்கலாம் என்பது குறித்தான திட்டங்களை விரிவாக வெளியிடுவதற்கு போக்குவரத்து துறை திட்டமிட்டக்கூடிய நிலைதான் தற்போது 130 குளிர்சாதன பேருந்துகள், 120 சாதாரண பேருந்துகள் மாவட்டங்களுக்கு என ஒட்டுமொத்தமாக 250 புதிய பேருந்துகளை முதலமைச்சர் விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்து பேருந்தில் ஏறி அந்த பேருந்துடைய வசதிகள் குறித்தும் கேட்டிருந்தார். விக்னேஷ், தற்போது போக்குவரத்து துறை அமைச்சர் பேசும்போது முழுவதும் ஏசி பேருந்துகளா மாற்றணும் அப்படிங்கறதா முதலமைச்சரோட எண்ணம் அப்படிங்கறத குறிப்பிட்டிருந்தார். ஏற்கனவே சட்டப்பேரவையிலும் இது தொடர்பா விவாதம் நடந்தது. அது தொடர்பான திட்டங்களை நோக்கி தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு முன்னேறிட்டு இருக்கிறாங்க, அது சாத்தியம் இல்லை அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் சட்டப்பேரவையிலே சொன்னாரு. அது தொடர்பான தமிழ்நாடு அரசோட நிலைப்பாடு என்ன? தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தற்போது முதற்கட்டமாக மாநகராட்சிகள்ல ஏசி பேருந்துகளை வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பா நம்ம பார்க்கிறோம் இந்த பேருந்துகளை கூட ஜிசிசி மாடல், அதாவது தனியாருடன் ஒப்பந்தம் போட்டுதான் மேற்கொள்றாங்க. அந்த பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் தனியார் நிறுவனத்தினுடைய பேருந்து, தனியார் நிறுவனம் தான் மெயின்டெனன்ஸ் பார்க்கும், ரெவென்யூ ஷேரிங் மட்டும்தான் அரசினுடன் இருக்கிறது. அதனுடைய ஓட்டுநர் தனியார் மூலமா தான் நியமிக்கப்படுகிறார். இப்படி பேருந்துகளை முழுமையாக அரசு செலவு கொடுத்து வாங்கினாலும் கூட மெயின்டெனன்ஸ் அதே போன்று அதனை கவனித்துக் கொள்ளக்கூடியது எல்லாத்தையுமே தனியார் நிறுவனம் மூலமா ஜிசிசி முறையில தான் இனிமே பேருந்துகளை மொத்தமாக அரசே பேருந்து வாங்கி அரசே அதை பராமரித்து போன்ற நடவடிக்கைகள் இல்லாம ஜிசிசி முறையில ஏசி பேருந்துகளை மாநகராட்சிகள்ல முதற்கட்டமாக இயக்குவதற்கு அரசு திட்டமிட்டிருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி சந்தானம்.